சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். சித்தர்களின் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இந்த உன்னதமான செய்தியை நீங்க கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியம். நீங்க எல்லாரும் புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள். ஆமா, மகா சித்தர்களோட இந்த வார்த்தைகளை கேட்கறதால உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு நாம சித்தன் அருள் தளத்துல வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு மிக ஆழமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். ஆமா, இந்த செய்தியை முழுமையா நீங்க உள்வாங்கும்போது இந்த உலகத்தோட ஆன்மீக மையம் எது, அதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை நம்ம பாதுகாக்கணும்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இதோட மைய கருத்தே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இலங்கை தான் இந்த உலகத்தோட இதயம்னு அகத்திய மாமுனிவர் சொல்றதா அந்த பதிவுல இருக்கு. வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நிச்சயமா, இதை நாம ஒரு 3 முக்கிய புள்ளிகளா பிரிச்சு ஆராயலாம். அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். சரி, முதல் புள்ளி என்ன? முதல் புள்ளி உலகின் இதயம், அதாவது இலங்கையோட ஆன்மீக அமைப்பு. ஓகே. உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டா தென்னிலங்கைய ஒரு தொடக்க புள்ளியா வச்சு ஒரு இதயத்தை வரைஞ்சா அது இந்தியாவை நோக்கி அப்படியே விரிவடையும். இது ஒரு உருவகமா இல்ல உண்மையிலே இதுக்கு ஒரு மையப்புள்ளி இருக்குன்னு ஆதாரம் சொல்லுதா? இருக்குன்னு சொல்லுது. அந்த ஆன்மீக இதயத்தோட மையமா இருக்கிறது சுறாக்கல் அப்படின்னு ஒரு புனிதமான கல். சுறாக்கல்லா? அது எங்க இருக்கு? அது தென்னிலங்கை கடலுக்கு அடியில மாத்தர பக்கத்துல தேவனூர்ல இருந்த தொண்டீஸ்வரம் ஆலயத்துக்கு பக்கத்துல இருந்ததா சொல்லப்படுது. கடலுக்கு அடியிலையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதனாலதான் அந்த இதய பாதை முழுவதுமே தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. கதிர்காமத்துல இருந்து மேல் நோக்கி பார்த்தா எண்ணற்ற திருத்தலங்கள் இருக்கும். இலங்கையோட பஞ்ச ஈஸ்வரங்கள் கூட இதுக்கு ஒரு சான்றா சொல்லலாமா? மிகச்சரியான கேள்வி. அந்த பஞ்ச ஈஸ்வரங்களும் இதுக்கு ஒரு பெரிய சான்றுதான். சரி, அப்போ 2வது புள்ளிக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்கு சித்தர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? கரெக்ட், அதுதான் 2வது புள்ளி. சித்தர்களின் வருகையும் ஜீவசமாதி ரகசியமும் இந்த இதய பகுதியோட ஆன்மீக துடிப்பையும் அதோட புனிதத்தையும் உணர்ந்துதான் சித்தர்களும் ஞானிகளும் இங்கே ஈர்க்கப்பட்டாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவங்களோட முக்கிய நோக்கமே இந்த இதய தலத்தோட புனிதத்தை பாதுகாத்து அங்க நல்ல சக்திகளை பெருகச் சேருதுதான். இதுல ஜீவசமாதி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் வருதே. ஆமா, பல ஞானிகள் இறைவனின் இதயத்திலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல அந்த சுறாக்கள் பக்கத்துல ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது. ஜீவசமாதினா அது வெறும் உடலை அடக்கம் செய்யறது இல்லையா? இல்லவே இல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான இணைப்பு. அவங்க இன்னைக்கும் அங்க உயிரோட்டமான தெய்வீக சக்தியாவே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆற்றலோடு கலந்துடுறது கேட்கவே மெய்சில் இருக்குது. சரி, அப்ப 3வது புள்ளி என்ன? அது ஒரு எச்சரிக்கை மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான கட்டம். இது ஒரு உலகத்துக்கான எச்சரிக்கை. சொல்லுங்க. நம்ம உடம்புக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த உலகத்துக்கு இந்த ஆன்மீக மையம்னு சொல்லிட்டு வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் ஒரு எச்சரிக்கை தர்றார். என்ன எச்சரிக்கை அது? முதலில் இவ்விதய பகுதி கெட்டுவிட்டால் அப்பனே அனைத்தும் அழிந்துவிடும். அப்பப்பா, இது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தோட புனிதத்துக்கும் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த நலனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அதேதான். அதனால இந்த இதயத்தலத்தோட புனிதத்தை பாதுகாக்கிறது உலக நலனுக்கான மிக அவசியமான ஒரு முதன்மையான கடமை. இந்த தெய்வீக ரகசியத்தை இப்போ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வெறும் ஒரு தகவல் இல்ல, இது ஒரு உலகளாவிய பொறுப்பு. அதனால இந்த உன்னதமான செய்திய உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க. ஆமா, இதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக ஊடக தளங்கள்லயும் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கும் பகிருங்க. இது எல்லாருக்கும் சொந்தமான செய்தி, இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது. நிச்சயமா இந்த ஞானத்தை பரப்புவது மத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்களோட இந்த அருள் வாக்கை இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்கள் எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள்.
ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய முனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.